அப்பா வந்து சாரோட டூரிங் டாக்கீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ அது எந்த வருஷம்ப்பா கரெக்டா? 2012 அப்போ வந்து அப்பா ஒர்க் பண்ணாரு. ஸோ டேடியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எனக்கு சொன்னார், சார் இப்படி இருப்பாரு, இது என்னன்னா சார் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாரு, ஷார்ட் எல்லாம் கட் அடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு டேடி ஷேர் பண்ண. மம்மி சொன்னாங்க இது ஒரு பிளெஸிங் உனக்கு. நான் ஒரு தப்பு பண்ணேன். என்னாச்சு? உங்க அப்பா அது வரைக்கும் ஹியூமர் பண்ணிட்டு இருந்தார். ஆமாப்பா, ஹியூமர் பண்ணிட்டு இருந்தார். ஆள் பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார். தேனி ஆள்ல, தேனி தமிழன். நான் என்ன பண்ணேன், இப்படி இருக்காரு அவர் வந்து வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வில்லன் நடிக்க வச்சுட்டேன். மோசமான ஒரு அரகண்ட் வில்லன் நடிக்க வச்சுட்டேன். அந்த படத்தை வந்து விஜய் பார்த்து, ஆமாம் விஜய் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான், ரோபோட்டை, ஏன்னு அப்பா உங்களுக்கு எடுத்துட்டாருன்னு நிஜமா சத்தியமா சொன்னார் விஜய் சொன்னார். அப்படியே ஏன்னு இதை பண்ணீங்க, நான் உங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இப்படி இப்போ கேரக்டர்லாம் பண்ணுறீங்க, அப்போ சொன்ன பண்ணிடுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த படம் முடிச்சுட்டு ஒரு வாரம் நான் வந்து டேடி கூட கொஞ்சம் கோவமா இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரை பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது தான் புரிஞ்சிச்சு அந்த நெகட்டிவ் ஷேட் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஏன்னா எவ்வளோ ஹியூமர் பண்ணினா பாசிட்டிவ் ஷேட் காமினா நெகட்டிவ் ஷேட் பண்ணி அங்கே நிற்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஸ்கூல் ஈவெண்ட்லாம் போனால் டேடியை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திருப்பி நார்மல் ரொட்டீன் வர்றது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்பா சொன்னதுனால